அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரத்தம் அதிகரிக்கிற சுவரொட்டி வறுவல் அதை தான் பார்க்க போகிறோங்க. சுவரொட்டி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 2 சுவரொட்டி வாங்கி வச்சுருக்கேங்க. இதில் மேலே வந்துட்டு தோல் இருக்குது பார்த்திங்களா, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோலை நம்ம இந்த மாதிரி மெதுவாக பிரிச்செடுத்தோம்னா வந்துடும். இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 2 வாங்கி வச்சுருக்கேன், அதையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம உடம்புல பிளட் இல்லை அப்படின்னா டாக்டர் சஜெக்ஷன் பண்ணுறது சுவரொட்டி தான். இது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல ரத்தம் இல்லைனாலும் நல்ல ரத்தம் அதிகரிக்கும். கன்சீவாக இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் தோலெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி வச்சு எதில் வேணாலும் சமைக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறேன். சுவரொட்டியை நான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கிறேன். இது ஏன் இப்படி நான் செய்கிறேன்னா, இதில் இருக்கிற பிளட்டெல்லாம் வெளியில் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அதுலேயே. இதை முன்னாடி பின்னாடின்னு திருப்பி நான் 2 பக்கமும் போட்டு 5 நிமிஷம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்றேன். ரொம்ப வறுத்தெடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு வறுத்தா போதும். அந்த ரத்தம் வந்து அதில் அப்சர்வ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சுவரொட்டி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்குங்க. அவ்வளோதாங்க. இதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். நான் எல்லாம் மாற்றிட்டேன். இப்போ இந்த எண்ணெயில் நான் ஒரு 150 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 60-70% வறுத்தோம்னா போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது இதில் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வேக விடுங்க. கவிச்சி ஸ்மெல் வரும் சொல்லி நிறையா பேர் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சும் கூட சமைக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். நான் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. நம்ம தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சுவரொட்டி, அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நான் இப்போ போட்டு நல்லா ஒரு வதக்கி விடுறேங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி இப்படியே விட்டுருங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றுறேன். 1/2 கிளாஸ் இல்லாட்டி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த சுவரொட்டியை அந்த தண்ணியில் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு ஆகட்டும். கொஞ்சம் வற்றுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுங்க.
பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம சீரகம் 1/2 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன். இப்போ நம்ம சீரகம் குருமிளகு போட்டுட்டோம். இதை நல்லா பொடி தான் நான் போட்டிருக்கேன், நல்லா கலக்கி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இதில் நல்லா வணங்கட்டும். குருமிளகு நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே நம்ம இதை ஸ்பீடு வச்சோ இல்லை ரொம்ப நேரம் வேக வைக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. குருமிளகுல கசப்பு தன்மை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா, அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வணங்கினதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனல் டச்சு கொத்தமல்லி, அதை தூவி நம்ம ஒரு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவரொட்டி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட புதுசாக ஏதாவது பார்க்கலாம். தேங்க்யூ.